இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை நேற்று இரவு சந்திச்சிருக்காரு. இன்னைக்கு டிடிவி தினகரன், அன்புமணி எல்லாரும் போயிருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் நீங்க சந்திச்சது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும், அதை பிற்பகுதியில் எடுத்துட்டு அதை விட இதுல ஏதாவது முக்கியமான அப்டேட்ஸ் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்துல தான் ஃபர்ஸ்ட் இதுக்கு வரேன். ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனே, காரியத்துல கண் வையடா தாண்டவ கோனே, அந்த இடத்துக்குள்ள அவர் சீட்டு விஷயத்துல ரொம்ப டஃபா இருப்பாருன்னு எங்களுக்கு தெரியும். அண்ணாமலை நாலேஜபிள் பர்சன், டீயும் காஃபியும் சேர்க்க முடியாதுன்னு சொல்றாரு. ஆமா, இதையும் தாண்டி ஒரு ப்ரெஷர் எடப்பாடி பழனிசாமிக்கு விஜயை சேர்த்துக்கிறதுக்கு போயிட்டே இருக்குது. விஜய் ப்ரெஷர் இருக்குது. ஆனா அதுக்கு விஜய் ரெடி இல்லையே. எஸ், சசிகலா ரெடியா இருந்தாங்க, விஜய் ரெடி இல்ல. ஆமா, உண்மை. அதைத்தான் அவர் ரெடி இல்லைன்னு சொல்லி இந்த ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய இடையில இருக்கவங்களை எடப்பாடி தட்டுறாரு. அவரே ரெடி இல்லையா, நானும் ரெடி இல்லையா, எதுக்கே நீங்க விட்டியா தேவையில்லாம போட்டுக்கிட்டு. 2 ரெட்டைலைக்கு ஒரு தாமரை வாங்க போறாரு நீங்க கொடுக்க மாட்டார் சார், அதெல்லாம் நடக்காது சார்ன்னு. அண்ணாமலை இந்த ரோல்ல இருப்பாரு, வாங்காம விட மாட்டாரு நீங்க. அண்ணாமலை இந்த ரோல்ல இன்ன வரைக்கும் இல்ல சார்ன்னு நான் சொன்னேன். இதெல்லாம் நான் சொன்னது நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா. நான் சொன்னதை தெற்றி திரிக்க கூடாது. அமித்ஷா முடிவு மோடிக்கு ரெப்ரசன்டேட்டிவ். யூபியில மிகப்பெரிய வெற்றியை பெற்று கொடுத்தது அமித்ஷா. ஹரியானாவில் ஆட்சியை கொண்டு வந்தது அமித்ஷா. தென் அஸ்ஸாமில் ஆட்சியை கொண்டு வந்தது அமித்ஷா. பல வீகங்களின் விற்பனர் அமித்ஷா. இதுல அவர் மோடி விருப்பத்துக்கு தக்கனதான் அவர் நடக்க முடியும். தமிழ்நாட்டில் சீட்டு வாங்க முடியாம தவிக்கிறதும் அமித்ஷா. அதையும் சொல்லுங்க அந்த பட்டியல்ல. 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கணுங்கிறது என் கருத்து. அந்த வாக்களித்த அந்த 40-50 லட்சம் தொண்டர்கள் வாக்காளர்களின் கருத்தும் அதுதான். 2 நாள்ல எல்லாம் முடிஞ்சிரும். அதுதான் ஐயா நான் நம்பர் சொல்லாம இருக்கேன். 2 ரெட்டைலைக்கு ஒரு தாமரை, இந்த 2 நாள் ரெட்டைலைக்கு ஒரு தாமரை. ஏங்க ஐயா, அதாவது நடக்கிறத சொல்லுங்க ஐயா. அந்த வாக்காளர்களை என் பக்கத்துக்கு இழுக்கிறேன் ஐயா, என் கருத்துக்கு இழுக்கிறேன் ஐயா. விஜய் பெரம்பூர்ல போட்டியிட போவதாக ஒரு செய்தி பரவிட்டே இருக்கு. இதை நான் யாருக்கிட்டயுமே கேட்கல, உங்ககிட்ட தான் கேள்வி வைக்கிறேன். எப்படி சார் பெரம்பூர்ல நின்னா ஜெயிச்சிருவாரா? 2031 36 இப்ப 26 26 திரு அண்ணாமலை அவர்கள், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வராக வேண்டும், திரு எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணியில் யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு முடிவெடுப்பாரு அப்படின்னு வானலாவி புகழ ஆரம்பிச்சிட்டார். பாத்தீங்களா வேலுமணி பக்கத்துல நின்றுட்டு. கண்டிப்பா அண்ணாமலை இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கும் வாய்ப்புகள் வரலாம். ஆதம் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடுமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மதேஷ், நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கோம் சார், ரொம்ப அருமையா இருக்கு. தேர்தல் காலம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்குது. ஐயா ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சரை போய் அண்ணா அறிவாலயத்தில் சந்திச்சுட்டுலாம் வந்திருக்கீங்க கேம்ப் ஆஃபீஸில். பார்த்தோம் நிறைய விஷயங்கள், அதையும் பேசணும். முதல்ல நம்ம டெல்லியை பேசிட்டு வந்துடுவோம் சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை நேற்று இரவு சந்திச்சிருக்காரு. இன்னைக்கு டிடிவி தினகரன், அன்புமணி எல்லாரும் போயிருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் நீங்க சந்திச்சது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும், அதை பிற்பகுதியில் எடுத்துட்டு அதை விட இதுல ஏதாவது முக்கியமான அப்டேட்ஸ் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்துல தான் ஃபர்ஸ்ட் இதுக்கு வரேன். மக்கள் பொது பிரச்சனையை தான் பார்க்க விரும்புவோம். சரி, ரவீந்திரன் துரைசாமிக்கு தனிப்பட்ட இதுகளை பார்க்க விரும்புவோம். ஸோ பொது பிரச்சனையே பேசிடுவோம். ரைட் சார். என்ன இந்த திடீர் சந்திப்பு, எடப்பாடியின் இந்த பயணம் எதற்காக, என்ன நடந்திருக்கும், அமித்ஷாவோட என்ன டாக்? எடப்பாடி மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ்ல சமர்த்தார். ஓகே, தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 ஆப்ஷன்ல எது அவருக்கு அதிக லாபமோ அதை எடுப்பாரு, எது குறைஞ்ச நஷ்டமோ அதை எடுப்பாரு. அந்த இடத்துக்குள்ள அவரு மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ்ல இதுவரை அவரு மிக தெளிவாக தான் போயிருக்கிறாரு. பட் பிரஸ்டீஜி, கௌரவம், திராவிட இயக்கம், அசம்பிளி மக்களவையில் தான் சொன்னார் காங்கிரஸும் பாஜகவுக்கும் நாட்டுக்கு தேவையில்லைன்னாரு. சீமானும் அதை தான் சொன்னார். சீமான் உறுதியாக நிற்கிறாரு. அதை தான் அண்ணாமலை எங்கள் அண்ணன் உறுதியாக நிற்கிறாரு, ஒருத்தர் ஒரு தோல்விக்குள்ளே ஓடிடுறாருன்னு அண்ணாமலை எடப்பாடியை தான் நக்கல் நையாண்டி கிண்டல் கேள்வி அதே கவுண்டர்களுக்குள்ள அந்த இதை இவரையும் சேர்த்து அடித்தார். ஓகே, இப்போ அவர் டெல்லிக்கு போகிறாருன்னா பெரியாருக்கு பாரத ரத்னா கேட்டு இன்னும் பெரியாருக்கு பாரத ரத்னா கிடைக்கல. திராவிட இயக்க அந்த பெருமை எல்லாம் பேசக்கூடிய KP முனிசாமி போன்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அவமானமாக தான் இருக்கும். ஆனால் நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம்.
ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனே, காரியத்துல கண் வையடா தாண்டவ கோனே. அந்த இடத்துக்குள்ள அவர் சீட்டு விஷயத்துல ரொம்ப டஃப்பா இருப்பாருன்னு எங்களுக்கு தெரியும். இப்போ எங்களோட ஒரு யூகம் என்னன்னா, கடஞ்ச முறை சசிகலா வரக்கூடாதுங்கெல்லாம் தெளிவா இருந்தாரு. ஆனா சசிகலா உள்ள என்டர் பண்ண மாட்டாங்க, மோடிஜி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள வர மாட்டாங்கிறதுல அவருக்கும் சசிகலா வந்தா லீடர்ஷிப்ல திரும்ப தூக்கி போட்டுருவாங்களோ, எல்லாரும் சசிகலா பின்னாடி போயிருவாங்களோ ஒரு அச்சம் இருந்தது. எங்களுக்கும் ராகுல் காந்திக்கு நடராஜன் அந்த தரப்பு வரக்கூடாதுன்னு இருந்தது. வர மாட்டாங்கன்னு நம்ம டிக்ளேர் பண்ணணும். அதுல எங்க சைடோட ரோல் வந்து அதுல கொஞ்சம் ஹெவியா இருந்தது. சரி, அவரும் அதே எண்ணத்துல தான் இருந்தாரு. அப்ப மோடியை பார்த்த பிறகுதான் சசிகலா கிடையாதுங்கிறத சொன்னாப்ல. இப்போ மோடியை பார்க்கவே இல்லை இதுவரை. முருகன் முருகன் சகோதரர் மோடியை பார்த்தாரு தமிழ்நாட்டில் இருந்த சமயத்துல. எனிவே அவர்கிட்ட இருந்து ஒரு ப்ரெஷர் ஓடுது. அது விஜயை சேர்த்துக்கிடணும்னு ஒரு ப்ரெஷர் ஓடுது. யார்கிட்ட? எடப்பாடி கிட்ட. எப்ப நேத்திக்கு போனதுலயும் அந்த பேச்சு இருந்ததா? எடப்பாடி தெளிவா சொல்லிட்டாரு, விஜயும் வரலன்ட்டாரு, நானும் சேர்க்க மாட்டேன்ட்டாரு. எடப்பாடி தெளிவா சொல்றாரு, பாஜகவுக்கு இத்தனை விழுக்காடு ஓட்டு இருக்கு, ஒரு அசம்பிளியும் பார்லிமெண்ட்டையும் சேர்த்து ஒரு ரெண்டையும் கூட்டி போட்டு 2ஆல வகுத்து ஒரு ஓட்டை போடுறாரு. அன்புமணி கிட்ட தான் 75% பாமக இருக்கு, அவருக்கு ஒரு 3 விழுக்காடு ஓட்டுக்கு மேல இருக்குது. தினகரனுக்கு அங்கங்க கடந்த காலங்கள் எல்லாத்தையும் சேர்த்து 1.5 விழுக்காடு ஓட்டு இருக்குன்னு, அந்த 22 தொகுதி பாதிக்கப்பட்டதை இவரை வச்சு சரி கட்டிக்கலான்றாரு. 1.5 விழுக்காடு இருக்குன்னு சொல்றாரு. ஏன்னா வேற முக்குலத்தோர் இல்லாதனால தினகரன் கடைசியா எடுத்தது 3/4 விழுக்காடு தான். நம்ம அதுல தெளிவா இருக்கோம். நம்ம 2024 தான் பேசுவோம். சீமான் எடப்பாடியை வீழ்த்தின இடத்தெல்லாம் மறைக்கிறதுக்கு நயவஞ்சக நரிகள் ஊடகத்துல அதை மறைக்கிறாங்க. நயவஞ்சக நரிகள் ஊடகத்துல அதை மறைக்கிறாங்க. நமக்கு என்ன வந்து நான் ஒழுங்கா டேட்டாவோட பேசி எவனாலும் முகத்துல அடிக்கக்கூடிய ஆட்கள். அந்த இடத்துக்குள்ள அவர் இன்னொரு ஆங்கிலையும் பாக்குறாரு. வேற முக்குலத்தூர்ல வேற இல்லாம போது தினகரன் கடைசியா எடுத்த ஓட்டோட கொஞ்சம் பெருசா காட்டலாங்கிற மாதிரி பாக்குறாரு. இதுதான் நமக்கு கிடைக்கிற தகவல். இந்த தகவலோட கூடுதலாட்டு விஜய்க்கு என்ன ஓட்டு இருக்கு, அவரை நான் ஏன் சாக்கணும், என்ன ஏன் சாக்கணும்னு சொல்றாங்கிற ஒரு கருத்தையும் அவர் சொல்றாராம். அமித்ஷா வரைக்கும் முயற்சி செய்தாரா விஜய் எப்படியாவது உள்ள கொண்டு வரணும்னு? இதுல 2021 மாதிரி சசிகலா விஷயத்துல இருந்த மாதிரி 2 வித கருத்து தான் இருக்குது. அப்பவும் சசிகலாவுக்கு ஸ்டாச்சர் பெருசு, நான் 0% தான் சொன்னேன். விஜயும் பாப்புலாரிட்டி பெருசு, 0%ங்கிற உண்மையும் சொல்றேன். சரி, இதுலயே 2 வித கருத்து தான் இருக்குது. ஒன்னு முருகன், அவர் இப்பதான் மோடியை பார்க்கிறார். அப்போ முருகன் கருத்து மோடிக்கு கருத்தா தான் நான் பார்க்கிறேன். இல்ல, முருகன் மோடி சந்திப்பிலேயே இந்த 2026 தமிழ்நாடு அரசியலை ஒட்டி தான் அந்த சந்திப்பு நடந்தது. கண்டிப்பா. விஜய் டாக்கா நேர்மையான ஒரு அதிகாரி. விஜய் டாக்கா விஜய் தொடர்பா வந்து முருகன் சொல்லக்கூடிய கருத்து தான் மோடியின் கருத்தா நான் சொல்றேன். நாங்களும் ஆரம்பத்திலே அதை சொல்லிட்டோம். அது ஒரு எவிடெண்டா முருகன் கருத்தாட்டு நாங்க அதை பார்க்கிறோம். ஓகே, இதுல முருகன் வந்து 1 விழுக்காடு கூட இல்ல, பலம் நிரூபிக்காதவங்க சொல்றாரு. அண்ணாமலை நாலேஜபிள் பர்சன், டீயும் காஃபியும் சேர்க்க முடியாதுன்னு சொல்றாரு. ஆமா, இதையும் தாண்டி ஒரு பிரஷர் எடப்பாடி பழனிசாமிக்கு விஜயை சேர்த்துக்கிறதுக்கு போயிட்டே இருக்குது. நேற்றும் நடந்திருக்கு. இருக்குது. அந்த பிரஷரை எடப்பாடி பழனிசாமி தட்டி கழிக்கிறாரு. ஓகே, விஜய் எங்க பலம் நிரூபிச்சிருக்காரு, எங்க ஓட் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு, எப்படி சசிகலாவுக்கு எதிராக எங்களோட உழைப்பை, எங்க கருத்தை, எங்க கான்டாக்டை, எங்க இதெல்லாம் இயல்பா நாங்க அவருக்கு ஒன்றும் பண்ணல, நாங்க சசிகலாவுக்கு எதிராக பண்ணோம், அவருக்கு அது லாபமாச்சு, அதனால நாங்க உங்களுக்கு பண்ணலாம் கேட்கறதுக்கு இல்லை. அதுல அதே மாதிரி இப்பவும் எங்க வியூ பாயிண்ட் விஜய்க்கு எதிரான, எங்க விஜய் தொடர்பான எதிரான இல்ல, தொடர்பான பலம் நிரூபிக்காதவர் தானே. சீமான் 8.2 நிரூபிச்சதை பொறுக்க முடியாத காந்தாரிகள் தானே கருத்து ஏட்டு சொரக்கா வாக்கையும் கற்பனை வாக்குகளையும் காந்தாரிகள் வயிறறிஞ்சு பேசிட்டு இருக்காங்க. வார்த்தை கூட சொல்லுங்க, உங்களுக்கு அது பொருந்தும் தான் நினைப்பாங்க டிவி கேக்காரங்க. இது கரெக்டா? ஓகே. இதுல விஜய்க்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இருக்குன்னு ஒரு தரப்பு வந்து எடப்பாடி லாபி பண்ணும்போது எடப்பாடி பல கணக்க போடுவாரு, கையில கிடைச்சதை விட மாட்டாரு. தினகரன் தனி கட்சி வரட்டும் பாரு, இவரு ஓபிஎஸ் டிஎம்கேல சேர்ந்தாலும் ஹி வில் பி வெரி ஹாப்பி. சசிகலா அம்மையார் தனி கட்சி ஆரம்பிச்சாலும் ஹி வில் பி வெரி ஹாப்பி. ஸோ அதிமுக நான் தான் ஒற்றை தலைமை, நான் தான் ரெட்டலைக்கு அதிபதிங்கும் போது நம்ம கேபி முனிசாமியும் நச்சிருவாரு, சிவி சண்முகத்தையும் நச்சிருவாரு. எப்படி கேபி முனிசாமியும் நச்சிருவாரு, சிவி சண்முகத்தையும். எலெக்ஷனுக்கு பிறகு சார், இப்ப நேற்று வரைக்கும் விஜய் பிரஷர் இன்னமுமே இருக்கு அப்படின்றீங்க, கரெக்டா? விஜய் பிரஷர் இருக்குது. ஆனா இல்ல, அதுக்கு விஜய் ரெடி இல்லையே. எஸ், சசிகலா ரெடியா இருந்தாங்க, விஜய் ரெடி இல்ல. ஆமா,
உண்மை. அதைத்தான் அவர் ரெடி இல்லைன்னு சொல்லி இந்த பிரஷர் கொடுக்கக்கூடிய இடையில இருக்கவங்கள எடப்பாடி தட்டுறாரு. அவரே ரெடி இல்லையா, நானும் ரெடி இல்லையா, எதுக்கே நீங்க விட்டியா தேவையில்லாம போட்டுக்கிட்டு அவரை பண்றீங்கிறாரு. விஜயை சுற்றி நடந்த ஒரு டாக்கா கூட இருந்திருக்கும் அமித்ஷா எடப்பாடி சந்திப்புல. இதுலயே இன்னைக்கு மறுநாள் டிடிவி அழைக்கப்பட்டு அன்புமணி அழைக்கப்பட்டு அவங்களும் போறாங்க. அது அதனுடைய தொடர்புல ஏதாவது இல்ல அலைன்ஸ்ல ஷீட் ஷேரிங் விஷயமா? எடப்பாடி தன்னை பாதிக்க வரக்கூடிய எதையும் சம்மதிக்க மாட்டாருங்க. ஓகே, அதுல நம்ம அவரை புல்டவுன் பண்ணணும்னு நினைச்சாலும் அவருக்கு கெப்பாசிட்டி, அவரோட இதை வந்து தெளிவா 10 ஆண்டுகளா சொல்லக்கூடிய நான் தான். ஆமா, கவுண்டர் பண்ணுவாரு. எதிர் எடப்பாடி எலெக்ஷன், ஆமா, சசிகலா வந்ததுமே காலில் விழுந்து அம்மா தப்பு பண்ணிட்டேன் இன்னும் அவர் விட்டுட்டு போயிடுவாருன்னு எத்தனை பேர் சொன்னாங்க. முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்து எனக்குடைய வேண்டிய ஐஏஎஸ் அதிகாரிகளே நண்பர்களே சொன்னாங்க. நான் சொன்னேன், சார் என்ன சார் அதிகாரத்துக்கிட்ட விழுந்தாரு, அதிகாரமே அவர்கிட்ட வந்துட்டு ஏன் சார் கொடுக்க போறாரு? ஆனா நான் ஒண்ணு சொன்னேன், நீங்க அதை மறுப்பு தெரிவிச்சுட்டே இருந்தீங்க. 2 ரெட்டைலைக்கு ஒரு தாமரை வாங்க போறாரு நீங்க கொடுக்க மாட்டார் சார், அதெல்லாம் நடக்காது சார்ன்னு. அண்ணாமலை இந்த ரோல்ல இருப்பாரு, வாங்காம விட மாட்டாரு நீங்க. அண்ணாமலை இந்த ரோல்ல இன்ன வரைக்கும் இல்ல சார்ன்னு நான் சொன்னேன். இதெல்லாம் நான் சொன்னது நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா? நான் சொன்னதை தெற்றி திரிக்க கூடாது. 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரைக்குள்ள சக்தி இருக்குது, அதை கொடுக்கணும்னு பிஎம்ஓவுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அண்ணாமலை அதே கருத்தை பிஎம்ஓவுக்கு சொல்லியிருக்கிறாரு. அது இல்லைன்னா 2024 மோடியை கலத்தி விட்டது மாதிரி 29 கலத்தி விட்டுருவாரு. நாங்கள் ப்ரோ மோடி தான், நாங்கள் ஆன்டி ஸ்டாலின் இல்லை. எடப்பாடி கிட்ட அலர்ட்டாக இருந்தால் எங்கள் அரசியலை செய்வோங்கிறத தான் நான் வெளிப்படையாக சொன்னேன். எப்படி நாங்கள் ப்ரோ மோடி தான், ஆன்டி ஸ்டாலின் இல்லை. எடப்பாடி மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங். மோடியை டிச் பண்ணதுக்கு தயங்க மாட்டார். 24 டிச் பண்ணவர், 29 அவர் டிச் பண்ணாமல் இருக்கணும்னா 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கணும். இந்துத்துவாவை முன்னிறுத்தி அதிமுக வாக்காளர்களை இந்துத்துவாவுக்குள்ள அப்படி முக்கிய எடுக்கணுங்கிறதா நாங்க சொன்னோம். காவி மயமாக்கணுங்கிறதா நாங்க சொன்னோம். இது அதிமுக தொண்டர்கள், இது வந்து ஏடிஎம்கே ரெட்டை இலை, இதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எடப்பாடி தன்னையே வந்து சரியா பொசிஷன் பண்ணி தனக்கு என்ன இப்போ இது இருக்குதோ அந்த பார்டரை தாண்டாம சரியா பண்ணிட்டு இருக்காருன்னு ஒத்துக்கிறீங்களா? இப்போ கரெக்டா? மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ்ல எடப்பாடி விட்டு கொடுக்க மாட்டாரு. நீங்க ரொம்ப பெருசா திராவிட இயக்கம்னு எடப்பாடி தூக்க வரீங்களே, டெல்லிக்கு காவடி எடுக்கிறதுக்கு என்ன சொல்றீங்க? டெல்லிக்கு ஏன் போறாரு? ஒரு சீனியர் மோஸ்ட் லீடர் அமித்ஷா, இன்னைக்கு உள்துறை அமைச்சர், அவரு இங்கதான் தேர்தல் நடக்குது, இந்தியா முழுக்க ஒன்றும் தேர்தல் நடக்கல. அவருக்கு அவரை போய் பார்க்கறது தேவைப்படுகிறது. அதன் அடிப்படையில் இப்போ ராகுல் காந்தியை வந்து ஏன் இங்க வர வச்சு பார்க்கலாம்ல? கனிமொழி அவர்கள் போய் பார்த்தாங்கல்ல, அனுப்பிவிட்டு தானே போனாங்க, போய் நடந்துச்சுல்ல. அந்த மாதிரி தான் இது. கனிமொழி ஸ்டாலினுக்கு சப்பார்டினேட்டுங்க. ரைட்டு சார். ஆனா டெல்லியின் முக்கிய முகமாக ஸ்டாலின் அவர்களுடைய முகமாக டெல்லியில இருக்கிறது கனிமொழி தான். அதனாலதான் அவங்க போனாங்க. எல்லா காலகட்டத்திலும் கனிமொழி தான் போய் பாக்குறாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஒரே ஒரு காலகட்டத்துல தான் சோனியா காந்தி அம்மையார் வந்து டிஎம்கே ஆபீஸ் திறக்கும் போது ஸ்டாலினை வந்து பார்த்தாங்க. அப்போ நமக்கு தெரியும் ஸ்டாலின் சான்ஸ் எடுக்க முடியாது, காங்கிரஸ் கூட தான் பயணிப்பாருன்னு தெரியும். அவங்களுக்கு ஒருவேளை ஸ்டாலின் தட்டி விட்டுருவாருங்கிறதுல இவங்க சோனியா காந்தி அம்மையார் வந்து பார்த்தாங்க. இன்னைக்கு மல்லிகார்ஜுன கார்கேக்கு ரெப்ரசன்டேட்டிவ் ஆட்டு எல்லாரும் வந்து ஸ்டாலினை பார்க்கறதுக்கும் எடப்பாடி அமித்ஷாவை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்க சொல்லக்கூடிய கருத்தை ஒரு கருத்தை எடப்பாடி நீங்க சொல்லக்கூடிய கராரா முடியாதுன்னு நானே போய் சொல்லிட்டு வரேங்க. நான் இந்த தூதுவர்கள் எல்லாம் அனுப்பல, செகண்டரியா இருக்கக்கூடிய தலைவர்களை நான் அனுப்பலன்னு சொல்ல வராரு. நானே பாத்துக்கிறேன் அமித்ஷாவை, நானே அமித்ஷா கிட்ட சொல்றேன், அவ்வளவுதான் ஐயா முடியும், 27னா 27, 28னா 28ன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பிட்டாரு. இதுதான் உண்மை அப்படின்றாங்க அவங்க. தகவலை நான் சொல்றேன். அதைத்தானே நானும் சொல்றேன். அவர் வந்து காலை விழுறதை பற்றி கவலைப்பட மாட்டாரு, தனக்கு என்ன கெயினுங்கிறதான் பார்ப்பாருங்கிறதான் அவருக்கு ஸ்டைலுங்கிறத நான் தெளிவா தானே சொல்றேன். அந்த இடத்துக்குள்ள நான் என்னோட கருத்தா 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கணுங்கிறத ஒட்டுமொத்த 11.4 விழுக்காடு வாக்காளர்ல ஒரு ஒரு 13 பேரை தவிர இது அத்தனை வாக்காளர்கள் வந்து 13 பேர் வேணுமா? வெப்பெல்லாம் நடத்துறான், சர்வே நடத்துறான், வெப்பு நடத்துறான். முடியல சார். அமித்ஷா மோடியால அண்ணாமலையால நீங்க சொன்னது, நீங்க கொடுத்த டிராப்ட் அங்க ஒர்க் அவுட் ஆகல. அது இப்ப எங்க இருக்குன்னு எந்த டேபிள்ல இருக்குன்னு தெரியல. அது ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்றேன். இன்னுமே நீங்க நம்புறீங்களா? இன்னும் நம்புறீங்களா கிடைக்கும்ட்டு? நான் அந்த வாக்காளர்களை நம்புறேன். அவங்க என்ன மதிக்கிறான் ரிசல்ட் சார், அது தனி சார். இப்போ வரைக்கும் நீங்க சொன்னது நடக்கல, ஆமாதானே? நடக்குன்னு நம்பிக்கை எனக்கு ஒன்றும் பெருசா இல்ல. அது நான் நடக்கிறதுக்காக போராடுறவர் தானே ரவீந்திரன் துரைசாமி. அத்தனை பேரும் ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைச்சா போதுன்னு மோடிக்காக அந்த 11.4 விழுக்காடு வாக்காளர்கள் மத்தியில சுமார் 40 லட்சம் வாக்காளர் மத்தியில நம்ம பிரதிநிதியா ரவீந்திரன் துரைசாமி பேசுறான். மற்றவங்க மாதிரி இல்ல, 13 பேர் மாற்றி பேசுவானுங்க. ஒட்டுமொத்த இந்த 40 லட்சம் வாக்காளர்களின் பிரதிநிதியா இவ்வளவு சீட்டு வாங்கணுங்கிறத ரவீந்திரன் துரைசாமி தான் பேசுறாங்கிற நல்லெண்ணமும் நன்மதிப்பும் அத்தனை
வாக்காளர்கள் கேடர்கள் மத்தியில் நம்ம கிடைச்சிருக்குது இல்ல. அவனமும் ஒரு எம்எல்ஏ தனக்கு கிடைச்சா போதுன்னு இருக்கக்கூடிய இடத்துல 29 மோடி எடப்பாடி மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங் டீச் பண்ணிட்டு போயிடக்கூடாதுங்கல்ல, ரவீந்திர சாமி தான் நிற்கிறான்னு ஒரு மதிப்பு மரியாதை கிடைச்சிருக்கலாம் மதேஷ். ரைட்டு சார், நீங்க சொல்றீங்க ரைட்டு. ஆனாலும் இங்க சப்பார்டினேட் தான் பிஜேபி, சரிங்களா? அமித்ஷாவால கூட ஒன்றும் கேட்டு வாங்க முடியல. ரங்கசாமி அங்க எப்படி ட்ரீட் பண்றாரு, ஜோஸ் சார்லஸ் மார்டின் எப்படி உள்ள கொண்டு வர முடியலையோ அங்கேயும் முயற்சி பார்த்தாங்க, முடியல. இங்க அதே மாதிரி இங்கேயும் பிஜேபிக்கு சீட்டும் வாங்க முடியல, ஓபிஎஸ்ஸையும் உள்ள கொண்டு வர முடியல. ஆமா தானே? குபேர்னு ஒரு கிறிஸ்டின் உடையார் இருந்தாரு, அவர் தான் புதுச்சேரின்னு இருந்தாரு. காமராஜ் கிட்ட கொஞ்சம் முரண்டு பிடிச்சாரு, தட்டி விட்டுட்டாரு, அது அரசியல். இப்போ ஒரு கிறிஸ்டின் உடையார் ஜோஸ் சார்ல்ஸ் மார்டின் வந்திருக்காரு. அந்த கிறிஸ்டின் உடையார் வந்து ஒரு எம்எல்ஏ ஆனா போதும் மந்திரி சபையை மாத்திர முடியும்னு நம்புறாரு. ஆமா. அப்போ எங்க ஐயா ரங்கசாமி என்ன விட்டுருவாரா? ரைட்டு. ரங்கசாமி இங்க எடப்பாடி கரெக்டா? எடப்பாடிக்கு மேல எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. ரங்கசாமி ஒரு காமராஜ் தொண்டர், சிவாஜி ரசிகர், அவர் மேல எங்களுக்கு இங்க எடப்பாடி சார், எடப்பாடி பொருத்தி பாருங்க, கரெக்டா வரும், கணக்கு கரெக்டா வரும். நீங்க பாருங்க, ஓபிஎஸ் சேர்க்க முடியாதுன்னு சொன்னாரு, அதுல பிஜேபியால ஒண்ணும் பண்ண முடியல. செங்கோட்டையனை சேர்க்க முடியல, பிஜேபி எதுவும் பண்ண முடியல. பிஜேபி ஓபிஎஸ் சேர்க்க முயற்சி பண்ணாங்களா? யாரு? பிஜேபி ஓபிஎஸ் நடந்தது சார், நடந்தது சார். கடைசியா என்ன ஆஃபர் கொடுத்தாங்க ஓபிஎஸ்க்குன்ற வரைக்கும் ஓபிஎஸ் தரப்பினர் எங்கிட்டே பேட்டியில் சொல்லியிருக்காங்க. அந்த ஆஃபரை கூட நிராகரிச்சுட்டு தான் வந்தாங்க ஓபிஎஸ். அப்படின்னு தான் நிராகரித்து விட்டு தான் திமுகவுக்கு சேர்ந்தாருன்னே சொன்னாங்க எங்கிட்ட. ஓகே, இது முடிஞ்ச கதை என்றாலும் சில வெளிப்படையா நடந்த சில விவகாரங்களை உங்கள்கிட்ட பதிவு பண்றேன். ராமநாதபுரம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு மோடி வந்தாரா? சரி. இது சந்திக்கிறது என்னோட பாக்கியம்னு அறிக்கை யார் கொடுக்க சொன்னார்னு எனக்கு தெரியும். யாரு சொல்லி அந்த அறிக்கை வந்துன்னு எனக்கு தெரியும். அந்த அறிக்கை ஐயா ஓபிஎஸ் கொடுத்தும் மோடி பார்த்தாரா? பார்க்கல. ரவீந்திரநாத் குமாருக்கு ஒரு எம்ஓஎஸ் கொடுக்கறதுக்கு 0 MB எடப்பாடிட்ட கேட்டுட்டா மோடி கொடுக்கணும், கிடைச்சதா? கிடைக்கல. வாரணாசிக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ணதுக்கு தேவநாதன் யாதவுக்கும் ஜான் பாண்டியனுக்கும் இருந்த அழைப்பு, பாரிவேந்தர் ஏசி சண்முகத்துக்கு இருந்த அழைப்பு ஏன் ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் இல்லை? இதுதான் தமிழ் மண்ணில் நாங்கள் தம்பி ஒருத்தர் ஊடகத்தில் பெருசாக இருப்பார், ஜெயலலிதா இடத்துல சசிகலா, ஸ்டாலினுக்கு கட்டம் சரியில்லை அது இதுன்னு சொல்லும்போது அந்த டிவி அதிபரே சசிகலா அம்மையாருக்கு பூச்சொண்டு கொடுக்கும்போது கவர்னர் வரமாட்டார், சசிகலா முதல்வர் ஆக முடியாதுன்னு சொன்னோம். நாம சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பெட்டி எறியும் போது அதை கொண்டு அணைக்கணும்னு எங்கள் மதிப்புக்குரிய என்று நிரந்தர மதிப்புக்குரிய சத்திரியன் குருமூர்த்தி சொல்லும்போது மோடிஜி இன்க்ளூசிவ் அலையன்ஸ்ல சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு சொன்னோம். அந்த பின்னணிக்குள்ள இருந்து தான் இவ்வளவு நடந்தது. சரி, இதுக்கு மேல நான் எவிடன்ஸோட தான் சொல்றேன். மற்றவங்க சொல்றதெல்லாம் யூகங்கள். சரி, நான் சொல்றது தரவின் அடிப்படையில நடந்த சம்பவத்தின் அடிப்படையில சொல்றேன். ஸோ அங்க பாயிண்டே அதுதான். இப்பவும் விஜய் மேட்டர்ல 29 அவரு ராகுல் காந்தி கூட போயிருவாரு. ராகுல் காந்திக்கு ஸ்டூஜி, அர்பன் நக்சல், மதமாற்ற கோஷ்டி, இன்டர்நேஷனல் சதியோட மோடிக்கு எதிராக 29 களமாடுறதுக்காக ஒரு சதி திட்டத்தோட தான் இத்தாலியன் கேத்தலிக் லேடி சோனியா மகனுக்கு ஆதரவாட்டு விஜய் களத்துக்குள்ள வந்திருக்கிறாருங்கிறத மோடி உணர்றாரு. ஆன்டி மோடி பீப்புள்னு சொல்ல மாட்டேன் அவங்கள, விவரம் தெரியாதவங்க, அவங்க எம்எல்ஏ ஆனா போதுங்கிறதுக்காக விஜய்னு சொன்னாங்க. அதை நாங்கள் அடிச்சிருக்கிறோம். 8ஆம் தேதியை நாங்கள் டிக்ளேர் பண்ணோம். ஜனநாயகத்துக்கு மிக மோசமான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்னு நியூஸ் 18 தொலை சேனலில் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகக்கூடிய ஜனநாயகத்துக்கு வராதுன்னு 8ஆம் தேதியே சொன்னோம். இன்னைக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு தள்ளிட்டாங்க. முடிஞ்சா அது மோடி இதெல்லாம் தலையிட மாட்டாரு, அவங்க தலையிட மாட்டாருன்னு விஜய்க்கு ஆட்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் டிக்ளேர் பண்ணி தான் அதை அடித்தோம். இதில் ஏன் பண்ணணும்னா ரெண்டுமே மோடிக்கு எதிரான ராகுல் ஆட்கள்னு தான் நாங்கள் அதை கண்டுபிடிச்சி ஃபோர்சைட்டோட எதிர்கால அரசியலை கருத்தில் கொண்டு நாங்கள் இதை மோடி கிட்ட தெளிவுபடுத்தணும். அது நடைமுறை சாத்தியமாச்சு. சரி, ஆனால் ஒரு தரப்பு தங்களுடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சரை மட்டும் கருதி விஜய்னு தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவுக்குள்ளே கதறத்தான் செய்தாங்க. சரி, அந்த நிலைமை இப்போ முருகன் மோடி சந்திப்புக்கு பிறகு ஒரு கொதிநிலை அடங்கி அது ஆர்டி சொல்றதான் சரிங்கிற மாதிரி ஒரு சூழல் வந்திருக்குது. விஜய் வேண்டான்ற முடிவு எடுத்துட்டாங்க. இப்போ விஜய் வேண்டாங்கிற முடிவு மோடிக்க முடிவு, சசிகலா வேண்டாங்கிற முடிவு மோடிக்க முடிவு. அமித்ஷா முடிவு என்ன? அமித்ஷா முடிவு மோடிக்கு ரெப்ரசன்டேட்டிவ். யூபியில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று கொடுத்தது அமித்ஷா. ஹரியானாவில் ஆட்சியை கொண்டு வந்தது அமித்ஷா. தென் அஸ்ஸாமில் ஆட்சியை கொண்டு வந்தது அமித்ஷா. பல வீகங்களின் விற்பனர் அமித்ஷா. இதுல
அவர் மோடி விருப்பத்துக்கு தக்கனதா அவர் நடக்க முடியும். தமிழ்நாட்டுல சீட்டு வாங்க முடியாம தவிக்கிறதும் அமித்ஷா, அதையும் சொல்லுங்க அந்த பட்டியல்ல. மோடி விருப்பத்துக்கு தக்கனதான் அமித்ஷா நடக்க முடியுங்கிறது என்னோட கருத்து. ரைட்டு சார். அதனால சசிகலா விஷயத்திலையும் வந்து எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா பேசும்போது கடைசியா சொன்னது மோடியே வேண்டான்னு சொல்லிட்டாருங்கிற கருத்தை வச்சுதான் அடிச்சாரு. அது நமக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துக்குள்ள விஜய் எடப்பாடி மீறி உள்ள வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இல்லைங்கிறதா என் கருத்து. ரைட். எடப்பாடி சாதிச்சிட்டார். அப்ப உண்மை சில இடங்கள்ல மோடி நன்மைக்காக எங்க கருத்தும் எடப்பாடிக்கு அனுகூலமா மாறுதில்ல. ஓகே. எவ்வளவு சீட்டு வரைக்கும் வாங்க முடியும் என்டிஏவால? 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கணுங்கிறது என் கருத்து. அந்த வாக்களித்த அந்த 40-50 லட்சம் தொண்டர்கள் வாக்காளர்களின் கருத்தும் அதுதான். ஐயா இன்னும் 2 நாள்ல எல்லாம் முடிஞ்சிரும். அதுதான் ஐயா நான் நம்பர் சொல்லாம இருக்கேன். 2 ரெட்டையலைக்கு ஒரு தாமரை, இந்த 2 ரெட்டையலைக்கு ஒரு தாமரை. ஏங்க ஐயா ஏதாவது நடக்கிறத சொல்லுங்க. ஐயா அந்த வாக்காளர்களை என் பக்கத்துக்கு இழுக்கிறேன் ஐயா, என் கருத்துக்கு இழுக்கிறேன் ஐயா. இல்ல அந்த வாக்காளர்கள் தன் பக்கம் இழுக்க முடியாது. எடப்பாடியுடைய மனசு என்னவோ, எடப்பாடியினுடைய எண்ண ஓட்டம் என்னவோ அதுதான் நடக்க போகுது அப்படின்னு நான் டே 1ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன்ல. நம்பர்ல உங்கள்கிட்ட டிஸ்பியூட் பண்ணலையா ஐயா? அந்த வாக்காளர்கள் மனநிலை சீமான் பக்கம் அவங்க நிற்கிறாங்க. சீமான் வந்து அந்த வாக்காளர்கள் பிராமண சமுதாயம் எடுத்துட்டு 6 பிராமணர்களை கேண்டிடேட்டா போடுறாரு. பெரியார் மண்ணல்ல பெரியார் மண்ணு அடிக்கிறாரு. பிராமின் ஐகான்ஸ்களை முன்னெடுக்கிறாரு. முக்குலத்தோர் சசிகலா தினகரன் OPS 10.5 முக்குலத்தோர் எடப்பாடிக்கு எதிராக சீமான் அதுல திருப்புறாரு. இந்த நாடார்கள் தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மங்கிற ஐயா வைகுண்டர் வழியில சீமான் செயல்படுறாரு. ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு அடிக்கிறாரு திமுகவை அண்ணா திமுகவும். உங்க வார்த்தைகளுக்கெல்லாம் என்னன்னு நேயர்களுக்கு கொஞ்சம் புரியும்படியா சொல்றேன். ஒன்றும் இல்லை, சீட்டு அதிகமா பிஜேபி கொடுக்கலன்னா சீமானுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அந்த கூட்டம் அப்படின்னு சொல்றீங்க. கரெக்டா? கரெக்டா சார் நான் சொல்றது? சீமான் அவர்களை நோக்கி தன் அரசியல் நகர்வுகளை பண்றாரு. மோடி பிரதமர்னு வாக்களித்த யாதவர்களை தன் பக்கம் கொண்டு வர 8 யாதவர்களுக்கு சீமான் கேண்டிடேட் போட்டிருக்காரு. மோடி பிரதமர்னு மதுரையில் வாக்களித்த சௌராஷ்டிரா கம்யூனிட்டிக்கு 2 டிக்கெட் கொடுத்து அவங்கள மதிச்சு அந்த ஓட்டை கொண்டு வர்றாரு. ஸோ அந்த ஓட்டு சீமானுக்கு தம்பி அண்ணாமலைய லீடரா நினைச்சு விழுந்த ஓட்டு, ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு எடப்பாடி அண்ணனுக்கு போகுமா? இப்படி எடப்பாடி அடிச்சு வந்த ஓட்டு. அந்த ஓட்டை குறி வச்சு சீமான் போகும்போது அந்த ஓட்டெல்லாம் எனக்கு வராது, நான் வந்து அவங்களுக்கு ஒரு 27 சீட்டு தான் கொடுப்பேன், 35 சீட்டு தான் கொடுப்பேன்னு குறைச்சி கொடுத்தாருன்னா அந்த கொடுத்த சீட்டுக்கு தக்கன ஒரு 3-4 விழுக்காடு வரும். மீதி விழுக்காடு சீமானை நோக்கி இவர் தாயா திமுக அண்ணா திமுக அடிச்சு பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு நிற்கிறாருன்னு, இலவசங்களை எழுத்து நிற்கிறாருன்னு சீமானுக்கு போகும். அதை தானே சார் நான் முன்னையே சொல்லிட்டேன். நீ புரிஞ்சுக்கிட்டல்ல? ஐயா ஸ்டாலின் அவர்களை சந்தித்து விட்டு வந்தீங்க, என்ன சொன்னாரு? எப்படி இருக்காரு அவரு? அவருடைய எண்ண ஓட்டம் என்னவா இருக்கு 2026 தேர்தலை ஒட்டி? கடுமையா இண்டிபேக்டபிள் ஒர்க்கர், மிக கடுமையான உழைப்பாளியான ஒரு முதல்வர். கலைஞருக்குள்ள எழுத்து திறமை பேச்சு திறமை எல்லாம் அவர்கிட்ட இல்லை. ஆனா கலைஞரை விட மிகப்பெரிய ஆர்கனைசர். கலைஞரை விட மிகப்பெரிய ஆர்கனைசர். இது நான் சொன்னது. ஜெயலலிதாவும் பெரிய ஆர்கனைசர். ஜெயலலிதாவும் பெரிய ஆர்கனைசர். இன்னைக்குள்ள நம்ம இதுல மிகப்பெரிய ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தராட்டு ஸ்டாலின் இருக்கிறார். இது நான் ஏற்கனவே சொன்னது. அதனாலதான் கொங்கு மண்டலத்தில் ஸ்டேட்டஸ் கோ பொலிட்டிக்ஸ் அவர் பண்ணாம செந்தில் பாலாஜியை ஒரு பாயிண்ட் பர்சனா வச்சு நம்ம தோத்த இடத்துலையும் ஜெயிக்கணுங்கிற லெவலில் அவர் ஒர்க் பண்ணார். இது வந்து ஒரு முழுக்க ஒரு கட்சியில் உள்ள ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி அதிகம் உள்ள ஒரு தலைவருக்கு தான் இந்த எண்ண ஓட்டம் ஓடும். கலைஞர் வந்து அதில் ஸ்டேட்டஸ் கோ பொலிட்டிக்ஸு அலையன்ஸ் வச்சு பார்த்துக்கலாங்கிற ஒரு சூழ்நிலையில் இருப்பார். ஸ்டாலின் வந்து ஒரு ஆர்கனைசர் இதில் வந்து நம்பர் 1ங்கிற ஒரு அந்தஸ்துக்குள்ளே இருக்கிறாரு. இதை நாம் கண்டுபிடிக்கிறோம், அதை நாம் சொல்கிறோம். மற்றபடி கடுமையான உழைப்பாளி. எண்ண ஓட்டம் என்னவா இருக்கு 26க்கு? அவர் எண்ண ஓட்டம் he is playing cards close to his chest. ஓகே, அது அவர் தான் முடிவு பண்ணாரு. கேண்டிடேட்ஸ் அலையன்ஸ் எல்லாமே இஸ் பிளேயிங் கார்ட்ஸ் க்ளோஸ் டு ஹிஸ் செஸ்ட். என்ன இப்படி பண்ணீங்கன்னு கேட்க வேண்டியதானே அவர்கிட்ட. என்னங்க காங்கிரஸ் முடிச்சு என்ன? அது அவரோட சாதனை. தேமுதிகவை கூட்டணியில் கொண்டு வந்தது. அதுக்கு தான் இப்படி அது மிகப்பெரிய சாதனை. அது மட்டும் இல்ல, தேமுதிகவை கூட்டணியில் கொண்டு வந்து OPS எல்லாம் அங்கே இதில் வரக்கூடிய பட்சத்திலே மற்றவங்க ஆப்ஷனை ஓப்பன் பண்ணதும் காங்கிரஸுக்கு பார்கெனிங் வந்து ஒரு லிமிட்டோட நின்றுட்டு, என்றாலும் எங்களுக்கு வந்து அவர் சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற புள்ளியில 3 சீட்டு கொடுத்துட்டாருங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு இதுதான். எங்க கருத்து வந்து 2 விழுக்காடு ஓட்டு கூட காங்கிரஸ் வெளியேறினா போகாதுன்னு எங்க கருத்து. அவரு அந்த அரசியல்ல சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற ஒரு புள்ளி இருக்குது இல்லையா, அந்த புள்ளியில காங்கிரஸுக்கு 3 சீட்டு அதிகம் கொடுத்துட்டாரு. சரி, தம்பி ஜோசப் விஜய வச்சு
காங்கிரஸ் பேரம் பேசி 3 சீட்டு லாபம் பார்த்துட்டாப்புல. சரி. தினகரன் ஜோசப் விஜயை காட்டி அப்படியே என்டிஏக்குள்ள நுழைஞ்சிட்டாப்புல. ஆமா. இப்படி ஜோசப் விஜயை மையமா வச்சு நிறைய பேர் லாபத்தை பார்த்துருக்காங்க. ஜோசப் விஜயை பத்தி கூட ஏதாவது பேசினாருங்களா? ஏதாவது டாக் இருந்ததா? அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிற என் கருத்து ஜோசப் விஜயை பற்றி எல்லாரிடமும் சேர்ந்திருக்கிற மாதிரி அவரிடமும் சேர்ந்திருப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. உண்மை அவரிடம் சேர்ந்திருப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. அவருமே உணர்றாரு. இது உண்மையை உணர்றதுக்கு என்னங்க இருக்கு? அவரு சிஎம் எவ்வளவுக்குள்ள அனுபவம் கொண்டவர். அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிறது இந்த லெவலுக்குள்ள உண்மையை நாம சொன்னோங்கிறோம். ரைட். இறுதியா ஒரு கேள்வி சார். விஜய் பெரம்பூர்ல போட்டியிட போவதாக ஒரு செய்தி பரவிட்டே இருக்கு. இதை நான் யாருக்கிட்டயுமே கேட்கல, உங்ககிட்ட தான் கேள்வி வைக்கிறேன். எப்படி சார் பெரம்பூர்ல நின்னா ஜெயிச்சிருவாரா? 2031 36 இப்ப 26 26 ஏன்னா அவர் தான் 24 ராகுல் காந்திக்கு பயந்து களத்தை விட்டு ஓடுனவராச்சே. 26 அவர் பெரம்பூர்ல நிக்க போறதா சொல்றாங்க சார். எல்லாம் ஏசி போட்டு ரெடி பண்ணுறாங்க. யார் சொல்றா? யார் சொல்றா? அவங்களா பரவ விடுறாங்க எல்லா செய்தியும். ஏன் திருச்சி கிழக்குல தான் கிறிஸ்தவ வெள்ளாளர் நிற்க போறாரு இப்படி சொன்னதுன்னா இந்து வெள்ளாளர்களை திரட்டி எப்படி பாலகிருஷ்ண பிள்ளை அங்க ஐயா சொல்லி நாங்க ஒர்க் பண்ண ஒரு காலகட்டத்தில் அடைக்கலராஜ் குடும்பத்துக்கிட்ட தான் பாலகிருஷ்ண பிள்ளைன்னு அவர் உதயசூரியன் கேண்டிடேட் தான். 50,000 ஓட்டுல அன்னைக்கு முனிசிபாலிட்டி நாங்க 80களில் தோக்கடிச்ச மாதிரி தோக்கடிப்போன்னு சொன்னேன். சரி, திருச்சி கிழக்கோ இல்ல பெரம்பூரோ என்ன விஜய்க்கு எப்படி இருக்கும்? விஜய்க்கு என்ன ஒரு பாப்புலர் ஹீரோ கேண்டிடேட் என்னன்னா ஓட்டு நல்லா வரும். நல்லா வரும். ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா? ஜெயிப்பாருங்கிறது திமுகவை நின்று தோக்கடிச்சிருவாங்க. திமுகவை நின்று தோக்கடிச்சிருவாங்க. பட் அவர் பவர்ஃபுல்லாக ஓட்டு வரும். கமல்ஹாசனுக்கு கோயம்புத்தூர்ல ஓட்டு வந்தது. ஆனா மக்கள் நீதி மையம் 2.5% தான் எடுத்தது. கமல்ஹாசன் 30க்கு மேல போயிட்டார். விஜயால கூட ஜெயிக்க முடியாதுன்றீங்க. அந்த பெரம்பூர் போன்ற இடத்துல திமுகவால ஈஸியா தோற்கடிக்க முடியும். அவங்களும் கூட்டம் சேர்க்கக்கூடிய ஒரு திரைக்கலைஞரை கேண்டிடேட்டா போட்டா அவங்க வீடு வீடா போகும்போது அவங்களுக்கும் 100 பேர் வருவாங்க. ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக வரணும்னு கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் ஓட்டு, திருமாவளவன் ஆதரவு பறையர் சமூக ஓட்டு, இப்படி அவங்களுக்குள்ள ஆதரவு வாக்குகளை கன்சால்டேட் பண்ணி விஜயை தோற்கடிக்க முடியும். விஜய் கட்சியை தான் அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க, விஜயுமே அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களே. அண்டர் எஸ்டிமேட் பண்ணாததுனால தானே கமல்ஹாசன் 30க்கு மேல எடுத்தாரு. இவர் கட்சி 2.5 எடுத்துன்னு நான் தெளிவா சொல்றேன் மதேஷே. அதே மாதிரி விஜய்க்கும் ஓட்டு ஏறி வரும். பெரம்பூருக்கும் போது ஃபைட்டு உதயசூரியன்ல திமுக நிற்கும் போது தட்டிடுவாங்கிறதா கன்வர்ஷன் வராது, ஜெயிக்க மாட்டாருன்றீங்க. கஷ்டங்கிறதான சொல்ல. நீங்க கமல்ஹாசன் கொஞ்சம் ஓட்டுல தோத்தாரு. ஆனா கமல்ஹாசன் நாணயமா நேர்மையா ஓட்டுக்கு காசு கொடுக்கல. இவங்க அதை வச்சு நான் ஓட்டுக்கு காசு கொடுக்கும். சரி, விஜய் தரப்பும் கொடுக்கும். ஏன்னா செங்கோட்டையனை வச்சுட்டு என்ன பத்தினி தன்மை ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு செங்கோட்டை 2000 ரூபா ஓட்டு கொடுத்து சீமான்கிட்ட 5 விழுக்காடு ஓட்டு அடி வாங்கினாரு. நீங்க 2000 ரூபா ஓட்டு கொடுத்தும் சீமான் 5 விழுக்காடு ஈரோடு கிழக்குல ஏறினாரு. இவரு டவுன் ஆனாரு. ஸோ விஜய் எப்படியா ஜெயிக்க ஓட்டு காசு கொடுக்கக்கூடிய கோஷ்டி தான். கூடுதல் ஒரு கேள்வி சார். திரு அண்ணாமலை அவர்கள், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வராக வேண்டும், திரு எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணியில் யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு முடிவெடுப்பாரு அப்படின்னு வானலாவி புகழ ஆரம்பிச்சிட்டார். பாத்தீங்களா வேலுமணி பக்கத்துல நின்றுட்டு? கண்டிப்பா அண்ணாமலை இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கும் வாய்ப்புகள் வரலாம், போட்டி இடுவதற்கும் வாய்ப்புகள் வரலாம். சரி, ஓகே. அரசியல் களத்துல யாருக்கும் கடைசி பக்கம் கிடையாது. ரைட். அண்ணாமலைக்கும் கடைசி பக்கம் கிடையாது. ஆனா அண்ணாமலை 11.4 விழுக்காடு வாக்குக்குள்ள ஒரு ஹீரோவான அண்ணாமலை நீக்கப்பட்டது எங்களுக்கு வருத்தம் தான். அதோட விளைவு எங்க கருத்தை நாங்க மோடி கிட்ட சொல்லிட்டோம். 2024க்கு முன்னே ரிட்டலை ஃப்ரீஸ் பண்ணணும்னு நாம சொன்னோம். அண்ணாமலை கருத்து, ஆடிட்டர் குருமூர்த்தி கருத்து, சத்யன் குருமூர்த்தியும் அப்ப எங்க கருத்தோட ஒத்த கருத்துல இருந்தோம். இல்லைன்னா அவரு டிச் பண்ணிட்டு போயிடுவாருன்னு சொன்னோம். அதே மாதிரி டிச் பண்ணி போயிட்டாரு. இப்பவும் எங்க கருத்தை நாங்க தெளிவா சொல்லிட்டோம். நாங்க ப்ரோ மோடி தான், ஆன்டி ஸ்டாலின் அல்ல. இல்ல சார், அண்ணாமலை ப்ரோ எடப்பாடி ஆயிட்டாரேன்னு கேக்குறேன் நானு. அதுக்குதான் எவ்வளவு பதில் சொல்லியாச்சே. அதான் இது அப்ப அந்த ரூட் தான் கரெக்ட், நம்முடைய அரசியலுக்கு அதுதான் சரின்னு இப்போ ஒரு முடிவு பண்ணிட்டாரு. அப்படியா? அண்ணாமலை ஒரு போலீஸ் ஆபீசர். எஸ். ஒரு முடிவு தலைமை எடுத்தது, அந்த முடிவு தக்கன அவர் போறாரு. எடப்பாடியை நோக்கி நம்மளும் போனாதான் இந்த அரசியல் ஒரு நிலைத்தன்மை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாரோ? அது என்டூரன்ஸ் இஸ் ஏ வெர்ச்சுவல் பொலிட்டிக்ஸ். எந்த நேரத்தில் எப்படி அடிக்கிறதுங்கிறது போலீஸ் ஆஃபீஸரான அண்ணாமலைக்கு தெரியாததல்ல. சரி, இந்த இடத்துல அது ஒரு நகர்வு, அவ்வளவுதான். எடப்பாடியை ஏற்றுக்கொண்டார். கட்சி தலைமை எடப்பாடியை ஏத்துக்கிட்டு களங்காணும் போது அண்ணாமலையும் கட்சி கட்டுப்பாட்டை ஏற்றுக்கிட்டு இருக்கிறாரு. இல்ல சார், நைனாரை விட ஹை பிச்சில் வாழ்த்துறாரு அண்ணாமலை. அதனாலதான் அந்த கேள்வியை வச்சேன் நான். சில மூவ்ஸ் இருக்கும், அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கும், பொறுத்திருந்து பாருங்க. ரைட், என்ன அர்த்தம்னு பார்ப்போம் சார். நிறைய விஷயங்கள் நீங்க பேசியிருக்கீங்க, மக்கள்கிட்ட கொடுப்போம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ரவீந்திரன் துரைசாமி சார். நன்றி மாதேஷ்.